நம்ம இன்றைக்கி சேமியா பாயாசம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா குறைவான பொருட்கள் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த பாயாசம் ரெசிபி வீகார்ட் இன்சைட் 3D கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஸ்டைலிஷான டஃபன் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி. கூடவே இதில் ஹை எஃபிஷியன்சி பர்னர்ஸ் 3 இருக்குது. இதோட பர்னர் டிசைன் வந்து ஹீட்டை ஈவனாக தரும். ஸோ குக்கிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாயாசம் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம கிஷ்மிஸ் பழம் சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பாயாசத்துக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதும். இப்போ பாருங்கள், லேசாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமாவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பு உலர் திராட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக கடைகளில் கிடைக்கிற கோல்டன் கலரில் இருக்கும்ல, அந்த உலர் திராட்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இந்த கிஷ்மிஸ் பழம் வந்து பலூன் மாதிரி உப்பி வரணும். இந்த அளவுக்கு உப்பி வந்ததுக்கப்புறமா இது நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே நெய்யில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நான் 200 வறுத்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 180 ml அளவு இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன கிளாஸ் இல்லைனா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும், ஏன்னா இது ஏற்கனவே வறுப்பட்ட சேமியா. ஓகே, இது இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுப்படட்டும். இந்த ஸ்டவ்வில் ப்ரீசைஸ் ஃப்ளேம் கண்ட்ரோல் அண்ட் ஹெவி டியூட்டி வால்ஸ் இருக்கிறதுனால குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம எந்த அளவு ஃப்ளேம் கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு ஃப்ளேம் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாபோட டிசைன் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சேமியா நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சேமியா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான சேமியா பால் பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டவ்வில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். குறைவான பொருட்கள் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேரம் ஆனால் கூட திக்காகாமல் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க அளவுகளில் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.